77வது குடியரசு தின விழாவினை முன்னிட்டு INTUC மாநில துணைத் தலைவர் SM குமார் தேசிய கொடியினை ஏற்றினார். இந்தியா முழுவதும் 77வது குடியரசு தினத்தை அரசு அலுவலகங்கள், கட்சி அலுவலகங்கள், பல்வேறு அரசு அலுவலகம் என்று வெகு விமரிசையாக கொண்டாடி வருகின்றனர். அதேபோல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் சத்தியமூர்த்தி பவன் உட்பட பல்வேறு பகுதிகளில் தேசிய கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக ராயப்பேட்டை கவுடியா மடத்தில் முன்னாள் மாவட்ட செயலாளர் SK கதிரவன் தலைமையில் குடியரசு தின விழா விமரிசையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் INTUC மாநில துணைத் தலைவர் SM குமார் கலந்து கொண்டு தேசிய கொடியினை ஏற்றி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் நிர்வாகிகள் SSP சசிகுமார், V பாஸ்கரன், IOC பாலு, முனுசாமி, ஜாகீர் அகமது, சர்க்கிள் தலைவர் ஷாஜகான், மாவட்ட பொதுச் செயலாளர்கள் V சுந்தர், SP ராஜா, A ராமு, R ஆறுமுகம், மாநில செயலாளர் A அன்னலட்சுமி, AJ நாகராஜ், V புகழேந்தி உள்பட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய SM குமார், சுதந்திரம் பெற்றதற்கு காங்கிரஸ் தான் முழு காரணம் என்றும், குடியரசு தினம் எப்படி நாம் கொண்டாடுகிறோம் என்றும் கூறியவர், காவல்துறையில் 53,000 சம்பளம் வாங்கிய தீய சக்தி அண்ணாமலைக்கு காங்கிரஸை குறை சொல்ல எந்த அருகதையும் இல்லை என்றும் கூறினார். மாநில தலைவராக ஆனதற்கு பிறகு 4,000 கோடி சொத்து எப்படி வந்தது என்று அண்ணாமலையை பார்த்து யாராவது கேட்பார்கள் என்று நினைத்தால் யாரும் கேட்பதாக தெரியவில்லை. அண்ணாமலை ஒரு ஊழல்வாதி, அண்ணாமலைதான் தீய சக்தி என்றும் கூறினார்.